அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுதந்திர தின வாழ்த்துகள். குளிப்பி செய்ய போகிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டோம். 1 லிட்டர் பாலில் வெறும் ஆடை மட்டும் நல்லா பால் ஆடையாக எடுத்துருக்கோம். இது எதுக்கு எடுத்துருக்கோன்னா அப்போ தான் நல்லா அந்த க்ரீம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காகவும். சரியா? இப்போது இந்த பால் ஆடை வந்து நமக்கு இந்த க்ரீமிக்காக பால் பவுட்ரு 10 ரூபா பால் பவுடரை வாங்கி நம்ம இடித்து கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து பாலில் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பாலில் ஊற்றினீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ்ஸு இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஏலக்காய் தூள் போட போகிறோம். ஏலக்காய் தூளை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா. நான் பாதாம் முந்திரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தாவையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதையும் இதோட ஒன்றா கொட்டிக்கலாம். இது அந்த ஆடைகளுக்கு தேவையா இது வந்து நல்ல குட்டியாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோடைய டேஸ்ட்டே வந்து இந்த பால் ஆடை தான். மலாய் குல்ஃபிக்கு வந்து இது வந்து மலாய் குல்ஃபி. நீங்கள் வேணால் மில்க் கன்சிஸ்டன்சியும் கூட சேர்த்துக்கலாம். சுகர் தேவையான அளவு இதுதான். இல்லை உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் 1/2 லிட்டரும் எடுத்துக்கலாம், 1 லிட்டரும் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆடையும் எடுத்துக்கலாம். பால் ஆடையும் நான் பாலை காய்ச்சி எடுத்துருக்கேன். பால் ஆடை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் தூள் இது எல்லாமே போட்டிருக்கேன். ப்ளஸ் சர்க்கரை. நான் வந்து பால் பவுடரை வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மில்க் கண்டென்ஸ்க்கு கூட ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா டம்ளரில் வந்து நம்ம இதை ஊற்றி ஸ்டிக் வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா ஆஃப்டர் 8 hours கழிச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதை நான் வச்சுட்டு காட்டுறேன். ஓகேவா? கொடுங்க. இப்போ நம்ம செஞ்சு குச்சியெல்லாம் டம்ளரில் ஊற்றிட்டோம். இந்த ஸ்டிக்கை போட்டுட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு கவர் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி ஒரு லப்பர் வாங்கிக்கோங்க. இது போட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஆஃப்டர் 8 hours கழிச்சு எடுத்தீங்கன்னா குல்ஃபி ரெடி. Goofy ready. Thank you for watching.